இந்த கூட்டத்தில் புதிதாக வழிமுறைகளை ஐயாவுடைய 45 ஆண்டு கால இப்படிலாம் செயலாற்ற வேண்டும் என்பதை சொன்னார்கள். ஐயா, இந்த திருவள்ளூரில் நடந்த கூட்டத்தில் வந்து நான் வந்து தந்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு தெரிவிச்சு. இப்போ உங்கள் முகம் இருக்குதுன்னு வச்சுங்க, என் முகம் இருக்குது, என் முகத்தில் 2 கண்ணு எனக்கு இருந்தால் மட்டும்தான் எனக்கு கண்ணு தெரியும், முகமும் அழகாக இருக்கும். ஒரு கண்ணு இப்படி இருந்ததுன்னா அது அழகு இல்லை. நான் என்ன சொல்கிறோம், தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைமையில் 2 கண்ணு, ஐயா ஒரு கண்ணு, சின்னையா ஒரு கண்ணு, இது 2 கண்ணு ஒன்றா இருக்கிறது எங்களை விட பெருமை. எப்படின்னா இது மாதிரி ஒரு செய்தி அங்கே பேசுன மாதிரி நேரடியாக வந்து ஐயாவை பார்த்து ஒன்று சேர்ந்துட்டாங்களா, அதை விட தேன் வந்து பாயுது காதிலேன்னு சொல்லிட்டு பாரதியார் பாடினாரு. அந்த மாதிரி ஒரு இன்பமான செய்தி 2.5 கோடி வன்னிய மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அதை தான் விரும்புகிறாங்க. அதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவர் அந்த மன்னிப்பு பகிரங்கமான மன்னிப்பு சொல்லியிருக்கிறது வந்து ஏற்றுக்கலையா? நேரில் வந்து சொன்னாதான் இல்லை, அது எனக்கு தெரியல, நான் என்ன பார்க்கல. ஏன்னா அது அவர் ஒரு மிகப்பெரும் தலைவர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு சாதனைகளை செய்த ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய செய்தியை நான் பார்க்காம உங்ககிட்ட அதை பற்றி கருத்து சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு இருவரும் இணைந்து இங்கே தேட்டத்தில் சின்னையாவும் ஐயாவும் ஒரு ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்தால் அதை விட எங்களுக்கு என்னங்க, இந்த அருணாச்சலேஸ்வரர் புண்ணியத்தில் அது மாதிரி நடந்துட்டா நாங்களாம் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. செயல் தலைவராக வந்து செயல்படுவேன் என்ன சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர். ஆனால் இது வந்து செயல் தலைவராக செயல்படுவேன்ற அறிவிப்பு எதுவுமே வெளியிடல. பாப்பா, நான் என்ன செய்தி பார்க்கல, பார்த்து சொல்கிறேன். எல்லாம் உள்ளே இருந்தோம், வெளியில் வந்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷம். நீ சேலம் மாவட்டத்திலிருந்து கூட்டணி உறுதியாக உண்டுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. கூட்டணி உறுதியாக உண்டு. கூட்டணி பற்றி நான் முடிவு செய்துக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். 40 தொகுதிகளிலே பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லும் வகையில் ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்.